வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காளான் ஸ்டைல் முட்டைக்கோஸ் மசாலா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் முட்டைக்கோஸ், வெங்காயம் 1, தக்காளி 1, புதினா கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், பட்டை, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன். இப்போது தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ இந்த முட்டைக்கோஸ் மசாலா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ முட்டைக்கோஸை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. ஸோ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் முட்டைக்கோஸுங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்து விட்டுடலாங்க. இது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருந்து ஊறட்டுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு ஜாரில் இதெல்லாம் மாற்றிக்கிறோம். அது கூடவே கொத்தமல்லி புதினா இலை இந்த 2 சேர்த்துக்கலாம். மணத்துக்காக பட்டை, பெருஞ்சீரகம், அப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, இந்த 2ஐயும் தண்ணி விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காக தான். ஸோ 2 கலந்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். பாத்திரம் வச்சாச்சு. இதில் முட்டைக்கோஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடையில் பார்த்தீங்கன்னா இந்த காளான் சொல்லி கொடுக்குறது அதில் காளானே இருக்கிறதில்ல. இந்த முட்டைக்கோஸை தான் ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துருப்பாங்க. இது ரொம்ப நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அது காளானோட டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கோல்டன் கலர் வர்ற வரைக்கும், அதாவது கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ அப்படி கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காளானோட டேஸ்ட் கிடைக்கும். கடைகளில் பார்த்தீங்கன்னா காளான் சொல்லி கொடுக்குறதுல ஆக்சுவலாக அதில் காளானே இருக்கிறதில்ல. இந்த முட்டைக்கோஸை தான் டீப் ஃப்ரை பண்ணி சேர்த்து காளான் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதிலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நான் இதில் இன்றைக்கி வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் கட் பண்ணி கூட வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால வெங்காயத்தையும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் இல்லை நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த சோள மாவு மைதா மாவு அந்த மிக்சரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் இது கூட நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த மசாலா, மீதி இருக்கிற 1/2 ஸ்பூன் அந்த மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதையும் கூட இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. எப்போவுமே முட்டைக்கோஸை விட அந்த மசாலாங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மசாலாவை சின்ன பீசஸ் ஆக்கிடலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதை வந்து சின்ன பீசஸ், அப்போ தான் அந்த மசாலா கூட ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சின்னதாக பீசஸ் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மசாலாவில் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த முட்டைக்கோஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த மசாலாவில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். செக் பண்ணி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நாம் இதை வந்து கலந்து விட்டுடலாம். முட்டைக்கோஸை விட அந்த மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நான் இது கூடவே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி உடைக்காமல் வச்சுருக்கேன். ஸோ அதையும் அது கூட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டோன்னா கரெக்டாகிடும். அந்த மசாலாவும் முட்டைக்கோஸும் கரெக்டான ரேஷியோ ஆகிருப்பு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் கிளறி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். முட்டைக்கோஸ் வீட்டில் இருந்தால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இனி இந்த காளான் வாங்குறதுக்காக கடைக்கெல்லாம் போக வேண்டிய தேவையே இல்லைங்க. கடைகளில் காளான் கொடுக்குறது இந்த முட்டைக்கோஸ் தான். இதை மாதிரி ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்மளோட காளான் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஈஸியான முட்டைக்கோஸ் மசாலாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் இருந்தால் இதை ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். கடைகளில் வாங்குகிற காளான் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.